நம் வீட்டில் இருக்கும் சில பொருட்களை தப்பித்தவறி கூட பிறருக்கு தானமாக வழங்கக்கூடாது என்று ஆன்றோர்கள் சொல்லியுள்ளனர். ஏன் தெரியுமா? அவ்வாறு செய்தால் நம் வீட்டில் இருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் போய்விடும் என்று சொல்லப்படுகிறது. தானம் செய்வது நல்ல விஷயமாக இருந்தாலும் நமக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் இருக்க வேண்டும். நம்முடைய சாஸ்திரத்தில் சில நேரங்களுக்கு பிறகு சில பொருட்களை யாருக்கும் தானம் செய்யக்கூடாது என்று சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அதை நாம் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும். ஏனெனில் எல்லோர் வீட்டிலும் இறைசக்தி உண்டு. அந்த இறைசக்தியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். சில சமயங்களில் எவ்வளவு வருமானம் வந்தாலும் பணம் எப்படி செலவானது என்று தெரியாமல் கரைந்து போய்விடும். இவ்வாறு நடப்பதற்கு நாம் தெரியாமல் வீட்டில் செய்யும் சில தவறுகள் தான் காரணம். முக்கியமாக மாலை 6 மணிக்கு மேல் வீட்டில் தலை விரித்து போட்டுக்கொண்டு சீவுவது, நகம் வெட்டுவது போன்ற செயல்களை செய்தால் கட்டாயம் லக்ஷ்மி தேவி அந்த வீட்டில் வாசம் செய்ய மாட்டாள். இதுபோல ஆன்றோர்கள் சொல்லியுள்ள பல விஷயங்களை கடைபிடிக்காமல் இருந்து பல சமஸ்தானங்களும் செல்வந்தர்களும் காணாமல் போனதற்கு பல வரலாறு உண்டு. நாம் எந்த பொருட்களை தானம் செய்யக்கூடாது, வீட்டில் எந்த தவறுகள் செய்யக்கூடாது என்பதை பற்றி ஒரு விரிவான வீடியோ பதிவிட்டுள்ளேன். விருப்பமுள்ளவர்கள் இத்துடன் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும்.